நேத்து நைட் ஃபுல் நீ லேட் நைட் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தல டயர்டா இருக்கா நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லவா ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி என்னக்கா உங்களுக்கு காய்ச்சல் ஏதாவது அடிக்காக்கா காய்ச்சல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நேத்து நைட்டு நம்ம பிள்ளைகளுக்காக இன்னைக்கு என்ன டாபிக் எடுப்போம்னு பாத்துட்டு இருந்தோம்ல அப்போ ஏசப்பா நம்மளுக்கு அன்புன்னு டாபிக் கொடுத்திருக்காங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு நம்ம வாழ்க்கையில அன்பு இல்லைன்னா எப்படி அப்படிதானே பிள்ளைகளா நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அன்பை பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம அன்பை பத்தி கதை கேட்க போறோம் அன்பை பத்தி பாட்டு படிக்க போறோம் அன்பை பத்தி ஸ்கிட் பார்க்க போறோம் எல்லாமே அன்பா தான் இருக்க போகுது இன்னைக்கு ஆமா பிள்ளைகளா எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்களா இப்போ அபிஷேக் அண்ணி பிரேயர் பண்ணுவாங்க வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ் ஹலோ குட்டீஸ் எப்படி இருக்கீங்க சரி பிரேயர் பண்ணுவோமா எல்லாரும் கை கூப்புங்க கண்ணை மூடுங்க அன்புள்ள இயேசப்பா இந்த வேலையை தந்ததுக்காக நன்றி இயேசப்பா நாங்க கேட்க போற வசனம் பாடல் எல்லாமே எங்க மனசுல தங்க கிருபை செய்யுங்க இயேசப்பா இதை பார்க்கிற எல்லா பிள்ளைகளோட மனசுல தங்க கிருபை செய்யுங்க இயேசப்பா நாங்க அதபடி கேட்டு நடக்க கிருபை செய்யுங்க இயேசப்பா எங்க கூடவே இருங்க எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் மட்டு வண்டியிலே மாமாவோட மட்டு வண்டியிலே தோட்ட பக்கம் போனேனே பார்த்தேன் தோட்ட பக்கம் போனேனே கெவின் கெவின் என்ன பண்ற ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் வரல தெரியுங்களா எனக்கு நோட்ஸ் தருவியா வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க மட்டும் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துறேன் சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூல்ல நல்லா நிம்மதியா இருந்தா பார்த்தா இங்கேயும் செலவு எடுத்துட்டு இருக்கான் நான் சொல்லிலாம் கொடுக்க முடியாது நோட்ஸ் வேணா கொண்டு போ சரி தேங்க்யூ சரி இது கெவின் நீனும் விளையாட வரியா கிரிக்கெட் விளையாட போவோம் சரி இங்க தனியா கிரிக்கெட் ஆட போலான்னு பார்த்தா இங்கேயும் வந்துட்டானா இங்க சிறையாலையா இருக்கு போமா இல்ல இல்ல எங்க அம்மா கொஞ்சம் வேலை கொடுத்துட்டாங்களே அச்சா சரி ஸ்கூல்ல பிக்னிக் கூட்டு போறாங்கல்ல அதுக்கு வரல சரி போகலன்னு சொல்லிடுவோம் போகலண்ணா போலையா நீ இல்ல அங்கேயே ஃபுல்லா கிளாஸ் தான் எடுக்க போறாங்க சரி அப்ப நீனே வரலாம் நான் போய் என்ன பண்ண போறேன் நானும் போல சரில அடுத்து நாளைக்கு ஏதோ சரி கெவின் கெவின் அண்ணே கெவின் எங்க கெவின் ரூம்குள்ள இருக்கான்பா அப்படியா சரி இந்த எங்க அம்மா சிப்ஸ் போட்டாங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான் அதான் கொடுக்க வந்தேன் கெவின் இங்க வா ராஜா வந்திருக்கான் என்னடே எனக்கு வேலை இருக்குன்னு அவன் அங்கேயே வச்சுட்டு போக சொல்லுங்க என் கையில வர அழுக்கா இருக்கு பார்த்துக்க அந்த டேபிள்ல வச்சுட்டு போயிடலாம் ஏய் ராஜா இங்க வா நீங்க என்ன டூருக்கு போனியா இல்லண்ணே அங்கேயும் போய் படிப்பு தான் சொல்லி கொடுப்பாங்கன்னு கெவின் சொன்னான் வேற அவனும் போல அப்புறம் நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன் அப்படியே சொன்னா வந்துட்ட கெவின் இங்க வா சீக்கிரம் என்னனே கெவின் நான் அவனை ரொம்ப நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன் இந்த பையன் அவங்கள எவ்வளவு அன்பா இருக்கான நீ அவங்கள அன்பாவே இருந்த மாதிரி இல்லையே அவன் உனக்கு சிப்ஸ் கொண்டு வரான் நீ ரூம்ல சும்மா இருந்துக்கிட்டு வர மாட்டேங்க அவன் லேட கூப்பிட்டான் நீ வரலன்னு சொல்லிட்ட எதுக்கு இப்படி பண்ற கெவின் ஏசப்பா எவ்வளவு அன்பா இருக்காங்க ஏசப்பா வசனத்துல கூட என்ன சொல்லியிருக்கு பிறர் மேல அன்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா நீ இவன் மேல எதுக்கு இவ்வளவு இதா இருக்க நீ அன்பே காட்ட மாட்டேங்க இவன்ட்ட புக்கு கூட நீ கேட்டான் நீ புக்குக்கு கொடுக்க மாட்டேன் நான் சொல்லி தர மாட்டேன்னு சொல்லி புக்கை மட்டும் கொடுத்து விட்ட ஏசப்பா நம்மகிட்ட எவ்வளவு அன்பா இருக்காங்க அதே மாதிரி நம்ம எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும் கெவின் சாரி கேள வந்துட்டேன் சாரி அபிஷேக்
நான் தப்பு பண்ணிட்டேன் அபிஷேக். என்ன ஏஸ்பா எப்படி எல்லாருக்கும் அன்பா இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் அன்பா இருப்பேன். சாரி அபிஷேக். சரி, ஓகே கிவின். ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம வசனம் படிக்கலாமா? ஓகே, அக்கா சொல்ல சொல்ல நீங்க திரும்ப சொல்லணும். ஓகேவா? ஓகே. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35. ஓகேவா? திரும்ப சொல்லலாமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35. ஹலோ குட்டீஸ், என்ன எல்லாரும் ஸ்டோரி கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ் அன்புங்கிற டாபிக்ல பாத்துட்டு இருக்கோம். அப்படிதானே? எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்களா? அண்ணன் சைடுல இருந்து எல்லா டாபிக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சாங், நம்ம டான்ஸ், மனப்பாட வசனம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு ஸ்டோரிக்கு போவோம் வாங்க. ஒரு ஊர்ல ஒரு அப்பா ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். ஒருத்தங்க பேர் பிரணேஷ், இன்னொருத்தங்க பேர் யாஷ்வி. பிரணேஷ் அண்ணன் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தாங்களாம். யாஷ்வி பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்க ஃபேமிலி எப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு கரெக்டா போயிருவாங்க. டெய்லி காலையில எழுந்து ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் பைபிள் வாசிப்பாங்க. அதுக்கு அதிகமா டெய்லி அவங்க வந்து ஃபேமிலி பிரேயர் பண்ணுவாங்களாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேமிலி பிரேயர் பண்ணிட்டு தான் படுப்பாங்களாம். அந்த ஃபேமிலி பிரேயர்ல பிரணேஷ் அண்ணனோட யாஷிம் பாப்பாவோட அம்மா வந்து என்ன செய்வாங்களாம், ஏசப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்கிறபடி டெய்லி அவங்களுக்கு ஒரு கதையா சொல்லி கொடுப்பாங்களாம், ஒரு கான்செப்டா சொல்லி கொடுப்பாங்களாம். முதல்ல சொல்லி கொடுத்தாங்க, ஏசப்பா ரொம்ப நல்லவர், ஏசப்பா வந்து நம்ம கண்ணீரெல்லாம் பார்த்து நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கிறவரு, நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறவரு, நம்மள பரிசுத்தமாக்குறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்களாம். அன்னைக்கு டாபிக் என்ன சொல்லி கொடுத்தாங்களாம், ஏசப்பா ரொம்ப அன்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது யாஷிம் பாப்பா கேட்டாலாம், ஏமா நான் நல்லது செய்யும் போது, நான் ஏசப்பாக்கு பிரியமான காரியம் செய்யும் போது மட்டும்தானே அவர் என் கூட நல்லவரா இருப்பாரு, மத்த நேரம் எப்படிமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலாம். உடனே அம்மா சொன்னாங்களா, இல்லம்மா அப்படி கிடையாது, நம்ம என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நம்ம செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சுமே நம்ம மேல அன்பு வைக்கிற ஒரே ஒரு ஆளு ஏசப்பா மட்டும்தான். அவர் விரும்புறது என்ன தெரியுமா, அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிற மாதிரி நம்மளும் நம்மளை சுத்தி உள்ளவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்ட்டையுமே அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்களாம். உடனே யாஸ்மி பாப்பா சொன்னாலாம், அம்மா நான் அண்ணன் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கேன் அப்படிதானே, இனிமே நான் சண்டை போட மாட்டேமா, ஏசப்பா என் தப்பெல்லாம் பார்க்காம என் மேல அன்பா இருக்காங்களா, அது மாதிரி நானும் அண்ணன் கூடயும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சண்டை போடாம இனிமே அன்பா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்களாம். அந்த வாரம் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 4 பேர் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே பிரணேஷன் யாஷிம் பாப்பா ஒரு ஐடியா பண்ணாங்களாம், நம்ம ஒண்ணு பண்ணுவோமா, இன்னைக்கு அப்பாட்ட போய் அப்பா இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள பீச்சுக்கு கூட்டு போங்க அப்படின்னு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சரிண்ணே பீச்சுக்கு போனா நல்ல ஃபுட்பால் ஆடலாம், நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மெதுவா போய், அப்பா இன்னைக்கு ஈவினிங் எங்களை பீச்சுக்கு கூட்டு போவீங்களாப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க அப்பா சொன்னாங்களா, இன்னைக்கு அப்பாவுக்கு ஒரு வேலையும் இல்ல, இன்னைக்கு ஈவினிங் நம்ம 4 பேரும் பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஒரே ஜாலி, இன்னைக்கு பீச்சுக்கு போய் ஃபுட்பால் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபுட்பால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஷூஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாங்களாம். ஈவினிங் பீச்சுக்கு கிளம்பி போனாங்களாம். சண்டே ஈவினிங் போனாங்க, ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படிதானே. உடனே ஒரு இடத்துல 2 பேரும் ஃபுட்பால் ஆட சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களாம், இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாது, இங்கதான் விளையாண்டுட்டே இருக்கணும். அப்பா அம்மாவும் நாங்க போய் பீச்ல போயிட்டு உள்ள சீக்குள்ள போயிட்டு லைட்டா குளிச்சுட்டு வரோம், ரொம்ப தண்ணி வருது, அதனால நீங்க இதுலயே விளையாண்டுட்டு இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நாங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாட போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவும் கடலுக்குள்ள போயிட்டு குளிக்க போயிட்டாங்களாம். ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. உடனே பிரணேஷனை பால் ஓங்கி எத்தனோட பால் ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சான். அவர் பாலை தேடி போனோடனே யாஷி பாப்பா தேடிட்டே இருந்தான், என்ன அண்ணனையும் காணும் அப்பா அம்மாவையும் காணும், சரி நம்ம தேடிப்போம், முன்னாடிதான் இருப்பாங்க. அப்படியே நடந்து போனாலும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஆளே இல்லையா, ஒரு அங்கிள் உட்கார்ந்து இருந்தாங்களா தனியா. அந்த அங்கிள்கிட்ட கேட்டாங்களா, அங்கிள் எங்க அப்பாவை பாத்தீங்களா, எங்க அம்மாவையும் காணும், எங்க அண்ணன் பேர் பிரணேஷ் அவனையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். உடனே அந்த அங்கிள் சொன்னாங்களா, உங்க அப்பா தானே, உங்க அப்பா எனக்கு தெரியும், எங்க ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு தான் உங்க அப்பா, வா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை தூக்கிட்டு அந்த அங்கிள் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அவங்களோட வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த அங்கிள் அவங்க கூட இன்னொரு அங்கிள் இருந்தாங்களாம். அவங்க யாருன்னா 2 பேரும் திருடுங்க. அவங்க என்ன செய்வாங்க, எல்லாரோட பர்ஸை எடுத்து திருடிடுவாங்க, இல்லாட்டி யாரும் பைசா கொண்டு போனா திருடிடுவாங்க. இதுதான் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த அங்கிள்
அந்த பாப்பாவை தூக்கிட்டு போன உடனே ரெண்டாவது அங்கிள் சொன்னாங்களாம், ஏற்கனவே நம்ம வந்து திருடிட்டு இருக்கோம், நம்ம மேல போலீஸ் கேஸ் இத்தனை இருக்கு, எங்க போலீஸ் பார்த்தாலும் நம்மள பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ எதுக்குடா குழந்தையை தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டாங்களாம். அந்த பாப்பா என்ன செஞ்சா, பாப்பா தூங்கிட்டு இருந்தாலாம், நல்ல டயர்டாயி லாண்ட டயர்ட்ல தூங்கிட்டாலாம். சரி விடு, இப்ப நம்ம போனா மாட்டிக்கிடுவோம், போலீஸ் நம்மள பிடிச்சிருவாங்க, நம்ம காலையில போய் தேடுவோம். அந்த பாப்பாவை தூங்க வச்சுட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்களாம். தூங்கி எஞ்சி பார்த்தா காலையில எஞ்சோம் அந்த பாப்பா ஒரே அழுக, எங்க அம்மாட்ட கூட்டிட்டு போங்க, எங்க அப்பா எங்க, நான் எங்க கூட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாலாம். உடனே இந்த 2 அங்கிளுக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. இரு உங்க அப்பா என் ஃப்ரெண்டு தான், நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு எந்த இடத்துல இருந்து அவங்கள வந்து கடத்திட்டு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு கூட்டு போனாங்களாம். அங்க பக்கத்துல போன உடனே பார்த்தா ஃபுல்லா போலீஸ் தேடிட்டு இருந்தாங்களாம். ஐயோ, ஆல்ரெடி நம்ம 2 பேரும் திருடங்க, நம்மள பார்த்தாங்கன்னா இந்த பாப்பாவோட பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நம்மள ஜெயில இருந்து வெளியே விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போயிட்டு அந்த பாப்பாக்கு என்ன செஞ்சாங்க, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, விளையாடுறதுக்கு கேம்ஸ் விளையாடுறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அது சின்ன பாப்பா அப்படிதானே, தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கா. உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு 2-3 நாள் அப்படியே போயிட்டே இருந்துச்சான். போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன யோசிச்சாங்க, ஐயோ இந்த பாப்பா வச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு இன்னும் பிரச்சனையா, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். மதியம் எல்லாரும் தூங்கிட்டாங்களாம். ஒரு அங்கிள் வெளியே போயிட்டாங்களாம், ஒரு அங்கிள் வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். வரும்போது என்னாச்சுன்னா, மாடிப்படி ஏறும்போது வலிக்கு கீழே விழுந்துட்டாங்களாம். கீழே விழுந்தவொடனே அவங்க மண்டையில அடிபட்டு ஒரே ரத்தமா போயிட்டான். உடனே இந்த யாசி பாப்பா உள்ள இருந்து தூங்கிட்டு இருந்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு, என்ன அடிபட்டுட்டு? ஒண்ணு இல்ல கவலைப்படாதீங்க, ஏசப்பா நம்ம கண்ணீரெல்லாம் கேட்டு நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க, ஏசப்பா நம்ம அன்பானவர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, அதனால உங்களுக்கு அடிபட்டதெல்லாம் ஏசப்பா சரியாக்கிடுவாங்க, நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அந்த அங்கிள் மேல கை வச்சு, ஏசப்பா இந்த அங்கிளுக்கு அடிபட்டுட்டு இவங்க வலி மாறணும், ஏசப்பா இவங்க நீங்க ஆண்டவரே கஷ்டப்படுறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் நீர், ஏசப்பா இந்த அங்கிளுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, இயேசுவின் மூலம் ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த அங்கிள்ட்ட சொன்னாங்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன்ல, ஏசப்பா என் கூட இருக்க மாதிரி ஏசப்பா உங்க கூடயே இருப்பாரு, உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அங்கிள் என்னடா நம்ம ஒரு திருடன், இவ்வளவு நாள் நம்ம திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தோம், ஒரு சின்ன குழந்தை வந்து நம்மள்ட்ட ஏசப்பான்னு யாரையோ ஒரு ஆளை பத்தி சொல்லுது, ஆனா நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்கிடாம விட்டாங்களாம். 2-3 நாள் விளாண்டுட்டு இருந்தோன்னே அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்களா, அந்த பாப்பா சொன்னா, அங்கிள் நான் எங்க அப்பா கூட பேசணும், எனக்கு ஒரு போன் போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலாம். ஐயோ இதை கேட்க மறந்துட்டோமே, முதல்ல அவங்க அப்பா போன் நம்பரை கேட்டிருந்தா நம்ம அழகா அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பர் வாங்கி அவங்க அப்பாவுக்கு டயல் பண்ணிட்டு, ஹலோ யாசிவியோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அவங்க அப்பா அங்க அழுதுகிட்டே ரொம்ப கஷ்டத்துல, ஆமா நான் யாசிவியோட அப்பா தான் பேசுறேன், நீங்க யார் பேசுறது, என் பிள்ளையை திருடிட்டு கொண்டு போயிட்டாங்க, கடத்தி கொண்டு போயிட்டாங்க, என்னை எப்படியாவது உங்களுக்கு தெரிஞ்சா காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப அழுதுகிட்டே பேசினாங்களா. உடனே அந்த அங்கிள் சொன்னாங்கன்னா, உங்க பாப்பா என்கிட்ட தான் இருக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், இந்த இடத்துக்கு கரெக்டா வந்துருங்க, உங்க பிள்ளையை கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சாயங்காலம் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு பிரச்சனை இல்லாம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த 2 அங்கிள் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது, ஐயோ நாளையில இருந்து இந்த பாப்பா நம்ம வீட்டுல இருக்க மாட்டால, என்னமோ நம்மளுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அது மாதிரி இருக்குடா, நான் வந்து அன்னைக்கு இப்படிதான் கீழே விழுந்துட்டேன், நடந்து போகும்போது எனக்கு ரொம்ப அடிபட்டு, அந்த பாப்பாவால என்ன செய்ய முடியும், நீ இருந்திருந்தா கூட நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பேன், ஆனா அந்த பாப்பா வந்து ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, ஏசப்பா என்கிட்ட எப்படி அன்பா இருக்காரோ உங்கள்கிட்ட அதே மாதிரி அன்பா இருப்பாருன்னு சொன்னா, நம்ம திருட்டுத்தனம் பண்ணி எல்லாரையும் ஏமாத்தி எல்லாரோட பைசாவும் திருடி நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாருன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, அவ உடனே எனக்காண்டி ஜெபம் பண்ணா. 3 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும், அந்த பிள்ளை நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணா. அந்த அன்பு எனக்கு இன்னும் என் மனசுல ரொம்ப இருந்த பாரத்தெல்லாம் நீக்கிட்டு, இனிமே நம்மளும் தப்பே பண்ணக்கூடாது, நம்ம வந்து அவ சொன்ன மாதிரி அந்த ஏசப்பா யாருன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏசப்பா மாதிரி அன்புள்ள பிள்ளையா நம்மளும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மள்ட்ட எப்படி அன்பா இருக்காங்களோ அதே போல நம்மளும் அன்பா இருக்கணும்னு அந்த பொண்ணு அந்த சொல்லி கொடுத்துச்சு. அதே மாதிரி நானும் இருக்கணும்டா, சரி நம்ம இவங்களை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேன்ல ஏறி அவங்க அப்பா அம்மாட்ட கொண்டு போய் அந்த பாப்பாவை விட்டுட்டாங்களாம். உங்களதான் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னாங்களா, நாங்க வந்து தெரியாம பண்ணிட்டோம், நாங்க திருடங்க தான், ஆனா உங்க பிள்ளை எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் இப்படி கீழே விழுந்துட்டேன், எனக்கே ஆறுதல் சொல்லிச்சு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா அது ஒரு 3 வயசு பிள்ளை அந்த அன்புனா என்னன்னு எனக்கு காட்டிருச்சு, நான் அந்த பிள்ளையை கடத்தி வச்சிருக்கேன், அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சும் அவங்க அப்பா அம்மாட்ட கூட்டு போறேன் அப்படின்னு ஏமாத்தி 3-4 நாள் நான் போய் சொல்லிட்டு இருந்தேன், அப்படி இருப்பேன்னு தெரிஞ்சும் அந்த பிள்ளை நான் ஒரு நாள் கீழே விழும்போது எனக்கு ஆறுதல் சொல்லி இந்த பிள்ளை எனக்கு அன்பு செஞ்சுச்சு, நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்றேன்னு சொல்லிச்சு, ஏசப்பா இதே மாதிரி
நம்ம நாங்க செஞ்ச தப்பெல்லாம் எங்களுக்கு மன்னிச்சு எங்க மேல அன்பா இருக்காரு, உங்க மேலே அன்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நேரத்துல தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஏசப்பாவை பத்தி அறிஞ்சுக்கிட ஆரம்பிச்சேன். இப்போ நானும் உண்மையிலேயே அன்பு செய்யறவனா மாறிட்டேன். ஏசப்பா என் மேல என் தப்பெல்லாம் மன்னிச்சு என்னை ஏத்துக்கிட்டு என் மேல அன்பா இருக்கிற மாதிரி நானும் அன்பு செய்வேன். இனிமே எந்த திருடும் பண்ண மாட்டேன், எந்த கடத்தலும் பண்ண மாட்டேன். இனிமே நல்ல வாழ்க்கை ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளையா நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அந்த பாப்பாவை விட்டாங்களாம். யோசித்து பாரு தம்பி தங்கச்சி, நீனும் இதே மாதிரி நிறைய நேரம் நீனும் நானும் நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் அப்படித்தானே. சின்ன வயசுல அம்மாவுக்கு தெரியாம நம்ம போய் சொல்லியிருக்கோம். இன்னும் எத்தனையோ வாரம் நம்ம சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சினிமா பாட்டு கேட்க கூடாது, சோசியல் சாங் கேட்க கூடாது, கேம் ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் ஒரு வாரம் கேட்டாலும் நம்ம தப்பு பண்ணிட்டே இருக்கோம் அப்படித்தானே. ஆனா ஏசப்பா ஒரு நாள் கூட நம்ம தப்ப குத்தியே காட்ட மாட்டார். நீ இப்படி தப்பு பண்ணவன் தானே, நீ போய் சொன்னவன் தானே, நான் உன்னை நேசிக்க மாட்டேன் அப்படின்னு ஏசப்பா ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. யோசித்து பாரு, நம்ம செய்யற தப்பெல்லாம் மன்னிச்சு ஏசப்பா என் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நீ என் பென்சில் நேரத்தை வாங்கிட்டு உடைச்சிட்டல, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ட சொல்லிடுறோம் அப்படிதானே. அண்ணன்ட்ட என்ன சொல்றோம், நீ என் பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டல, இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், இனிமே நான் கூட சண்டை, நான் கூட பேசவே மாட்டேன், நான் உன்னை எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்லை, நீ வந்து போ வீடு வேற வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஏசிக்கிறோம் அப்படிதானே. அப்படி இருக்க கூடாதுமா. ஏசப்பா நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க அப்படிதானே. ஏசப்பா நம்ம மேல அன்பா இருக்காங்க, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் அன்பா இருக்காங்க. அதே போல மத்தவங்களோட தப்பை நம்ம பார்க்கவே கூடாது. அவங்களோட இருதயத்தை பார்த்து அவங்க மேல நம்மளும் ஏசப்பா அன்பா இருக்கிற மாதிரி நம்மளும் அவங்கள்ட்ட அன்பா இருக்கணும். ஜோமனுமா, ஏசப்பா நாங்களும் உங்களை போல ஏசப்பா எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும். ஏசப்பா யாரோட தப்பையும் பார்த்து நாங்க குற்றம் சாட்டுறவர்களா இல்ல. ஏசப்பாவோட அன்பை அந்த கதையில உள்ள யாஸ்பி பாப்பா சொல்லி கொடுத்தது மாதிரி எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல ஏசப்பாவோட அன்பை காட்டிற நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஜோமனுமா கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துல ஏசப்பா இந்த கதையை ஆண்டவரே நாங்க கேட்டேன். ஏசப்பா இந்த பிரணேஷனை யாஸ்பி பாப்பா கதையின் மூலமா ஆண்டவரே ஒரு திருடங்க ஒரு கொள்ளையில ஆண்டவரே கடத்தி வச்சிருந்தவங்க ஏசப்பா மனம் மாறுறதுக்கு நீங்க அவங்க கதையின் மூலமா ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஏசப்பா ஆண்டவரே அந்த யாஸ்பி பாப்பா ஆண்டவரே உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டதுனால, ஏசப்பாவோட அன்பை அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவங்க திருட்டு தொழிலை விட்டுட்டு எல்லா தப்பையும் விட்டுட்டு ஏசப்பா பிள்ளையா மாறினாங்க. ஏசப்பா நாங்களும் ஆண்டவரே நிறைய நேரத்துல தப்பு பண்ணியிருக்கோம். ஆனாலும் ஆண்டவரே உங்க அன்பு எங்களை எவ்வளவு நாளும் ஆண்டவரே அதிகமாயிட்டு தான் இருக்குது ஏசப்பா. ஆனா நாங்க நிறைய நேரத்துல எங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்க அண்ணன் தம்பியோட ஆண்டவரே எங்க ஏசப்பா எங்க கூட படிக்கிறவங்களோட சண்டை போட்டுட்டு அவங்க மேல அன்பே செய்யாம பகைச்சிட்டு சண்டை சொல்லிட்டு இருக்கோம் ஏசப்பா. இந்த நேரத்துல ஏசப்பா இந்த கதையை கேட்டு நாங்களும் மனம் திரும்புறோம் ஏசப்பா. இனிமே அன்புள்ள பிள்ளைகளா ஏசப்பா நீங்க எங்க மேல அன்பு செய்யறது போல நாங்க எல்லார இடத்துலயும் அன்பா இருக்க ஆண்டவரே அந்த அன்பா இருக்கிறது மூலமா இயேசுவின் அன்பை மத்தவங்களுக்கு தெரிவிக்க கிருபை செய்யுங்க. இயேசு முடிஞ்சுபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த சண்டே கிளாஸ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தடவை பைபிள் ஸ்டோரியில சுவிசேஷத்தை அறிவிக்கிறத குறிச்சு தானே பார்த்துட்டு இருக்கோம். நற்செய்தி அறிவித்தல், சரியா? அதனால இப்ப பைபிள்ல இருந்து உங்களுக்கு நான் அழகான சூப்பரான ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் நினைச்சிட்டே இருப்பீங்க புதிய ஏற்பாடுல யாராவது குறிச்சு சொல்லுவாங்க, இல்லன்னா அப்போஸ்தலர்களை குறிச்சோ இல்ல சீஷர்களை குறிச்சோ ஏன் இயேசு கிறிஸ்துவ குறிச்சோ சொல்லுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல பிள்ளைங்களா, நம்ம புதிய ஏற்பாடுல எத்தனையோ இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் அப்படித்தானே. சுவிசேஷம் அறிவிக்கிறது, ரத்த சாட்சியா மறிக்கிறது, சுவிசேஷம் சொல்ல போகும்போது ஒரு ராஜா அவங்களுக்கு விரோதமா எழும்புறது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அதே போலதான் பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு குட்டி பாப்பா சுவிசேஷம் ஒருத்தவங்களுக்கு சொன்னா. எப்படி சொன்னா தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு தெரியும்? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க படபடன்ட்டு. சரி, இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் பேர் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள்ல இருந்து நாகமானின் குஷ்டரோகி வீட்டுல இருந்த அடிமை பண்ணாகிய ஒரு சிறு பிள்ளையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னடா, நாகமான் குஷ்டரோகி வீட்டுல ஒரு அடிமை பெண் இருந்தாங்களா? அப்போ ஒரு வேலை அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஒரு ரெஃபரன்ஸ் எப்படி தெரியுமா சொல்லுது? அந்த நாகமான் வீட்டுல அடிமை பண்ணாக போனாங்க தெரியுமா? அந்த பிள்ளையோட ஏஜ் கிரைட்டீரியா எப்படி தெரியுமா இருக்கும்? 8 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்டரியோட ஆசிரியர்கள் வந்து கணிச்சு சொல்லி இருக்கிறாங்க. பாத்தீங்களா, 8 வயசுல எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கும் சொல்லுங்க. உங்களை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தெரியுமா சண்டே கிளாஸ்? உங்களே மாதிரி தான் குட்டி பாப்பாவா இருப்பாங்க. 8 வயசு 9 வயசு 10 வயசுல என்ன வேலை பார்க்க தெரியும்? ஒரு வேலையுமே பார்க்க தெரியாது பிள்ளைங்களுக்கு. ஆனா அந்த நாகமான் வீட்டிலேயே ஒரு அடிமை பண்ணா போயிருக்காங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் வேலை பார்ப்பாங்க? அந்த நாகமானுடைய மனைவியும்
காஃபி கேட்பாங்க, காஃபி போட்டு கொடுக்கணும், அவங்க வீட்டை கிளீன் பண்ணணும், தூக்கணும், துடைக்கணும், இப்படிப்பட்ட வேலையை தானே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மேபி நான் நினைக்கேன், பைபிள்ல குறிப்பிடப்படல, நான் நினைக்கேன் ஒருவேளை நாகமானுடைய மனைவி வந்து அந்த அடிமை பெண்ணை ரொம்ப வந்து எப்படி சொல்லுவாங்க, அந்த குட்டி சிறுமி கிட்ட எப்படி பழகிருப்பாங்கன்னா ரொம்ப க்ளோஸா ரொம்ப பாசமா பழகிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். எப்படி நான் சொல்லட்டுமா, ஏன்னா நாகமானுக்கு திடீர்னு என்ன ஆயிட்டுனா குஷ்டரோகம் வந்துட்டுனா இப்போ என்ன வந்து அவங்க வீட்டுல அடிமையாவே வச்சிருக்காங்க, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, என்னை வந்து வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க, என்னைய ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்ல, எனக்கு என்ன பிடிக்கும் அந்த பொருள் அவங்க யாருமே எனக்கு வாங்கியே தரல. அப்போ நம்ம என்ன நினைப்போம், என்னோட எஜமானுக்கு குஷ்டரோகம் வந்துட்டு அப்ப நான் என்ன தெரியுமா நினைப்பேன், நல்லா தேவை இவனுக்குலாம், உண்மையிலே என்னைய எவ்வளவு வேலை வாங்குறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், கோபத்துல அவனுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த குட்டி சிறுமி இருக்கா தெரியுமா, அப்படி நினைக்கவே இல்லை. ஆனா நாகமானுக்கு வந்து குஷ்டரோகம் வந்துட்டு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு, நாகமானுடைய மனைவி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் என்ன பண்றாங்க, அந்த குட்டி பாப்பா என்ன பண்றாங்க, 9 வயசு 10 வயசு உள்ள சிறுமி என்ன பண்றாங்க, நாகமானுடைய மனைவி கிட்ட போய் சொல்றாங்க, என்ன நீங்க அடிமையா கூட்டிட்டு வந்தீங்கல்ல, எங்க ஊர்ல எலிசான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, தீர்க்கதரிசி, அவங்க கிட்ட போனீங்கன்னா எங்க ஜீவன் உள்ள கர்த்தர் இருக்காருல்ல, அவங்க கிட்ட பிரேயர் பண்ணுவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை யாருக்கிட்ட சொல்றாங்க, எந்த இடத்துல அடிமையா போகப்பட்டாலோ, எந்த இடத்துல வந்து எப்படி சொல்ல, எந்த இடத்துல அவ அடிமையா போனாலோ, எந்த இடத்துல வந்து அற்பமா என்னப்பட்டாலோ அந்த இடத்துல அந்த நாகமானின் மனைவி கிட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். இவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா. ஆனா பயப்படவே இல்லைங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்து அதை படிக்கும் போது 2 ராஜாக்கள்ல எனக்கு ஆச்சரியமா இருந்து. இப்ப நானே ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியவோ, என்னதான் அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியாவே இருந்தாலுமே அவங்க கிட்ட போய் கட்ஸா போய் சொல்ல முடியுமாங்க, எங்க ஊருக்கு வாங்க எலிசா தீர்க்கதரிசி இருக்காங்க, எங்க ஊருக்கு வாங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்காங்க, ஜோ பண்ணாங்கன்னா சரியா போயிரும் அப்படின்னு. இன்கேஸ் அவ மனசுல ஒரு துள்ளி கூட அபிவிசுவாசமே இல்ல, ஏன்னா அவ அவ்வளவு கான்பிடென்டா சொல்றா, நீங்க வந்து எங்க தேவனை ஏற்றுக்கொண்டு நீங்க எலிசா கிட்ட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை சொல்றா. ஆனா எவ்வளவு ஒரு ஃபேத் தெரியுமா, எவ்வளவு ஒரு பகிரங்கமான ஒரு விசுவாசம் தெரியுமா. ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு பயமே இல்ல, ஐயோ இவரு எலிசா கிட்ட போய் சப்போஸ் இவருக்கு சரியாகலன்னா, சப்போஸ் இவருக்கு வந்து சரியாகலன்னா அப்ப நம்ம நிலைமை முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை நமக்கு அதிக கேடுள்ளதா ஆயிருமேன்ற ஒரு சின்ன பயம் கூட இல்ல. அவ்வளவு போல்டா சொல்றான். சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த குட்டி பாப்பா பேச்ச கேட்டுட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, எலிசா அங்கிள் வீட்டுக்கு போறாங்க. எலிசா அங்கிள் என்ன தெரியுமா சொல்றாங்க, அவங்க வந்து என்னமோ அவங்க வந்து அந்த காயத்துல எண்ணெயை தடவி பிரேயர் பண்ணி உடனே என்ன பண்ணலாம்னு நினைச்சாங்களாம், அப்படி ஜோம் பண்ணுவாங்கன்னு நாகமான் நினைச்சாரு. ஆனா நம்ம எலிசா என்ன சொன்னாங்க, யோர்தான் நதியில போய் 7 தடவை முங்கிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் சரியா போயிரும் சொல்லிட்டாங்க. உடனே நம்ம நாகமான் என்ன பண்றாங்க, 7 தடவை விசுவாசத்தோட முங்கி எழும்பும் போது சிறு பிள்ளையை போல மாறினாங்களாம். அந்த அதிகாரத்தை 2 கிங் சாப்டர் படிக்கும் போது நீங்களே பாருங்க, ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபரை ஒரு சின்ன பிள்ளைய வச்சுதான் ஆண்டவர் மாத்தினார். இந்த வசனம் இருக்கு தெரியுமா, இந்த வசனத்தை மூல வசனமா அப்படின்னா எக்ஸாம்பிளா வச்சுதான் புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாரும் யாரை போல மாறணுமா, சண்டே கிளாஸ பாத்துட்டு இருக்க பிள்ளைங்களா உங்களை போலத்தான் நாங்க மாறணுமா, சிறு பிள்ளைகளை போல நீங்க மாறணும்னு ஏசப்பா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏசப்பா இந்த உலகத்துல வாழும்போது பழைய ஏற்பாடுகளுக்குள்ள நியமங்களை எல்லாமே அவங்க வாசிச்சிருக்காங்க, அப்படிதானே. அதனாலதான் இந்த நாகமான் சிறுமியை வச்சுதான் ஏசப்பா அதை வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாரும் யாரை போல மாறணும், சிறு பிள்ளையை போல மாறணும். அதே மாதிரிதான் பிள்ளைங்களா, நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, டியூஷனுக்கு போனாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நீங்க விளையாண்டாலும் சரி, சண்டே கிளாஸ்க்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் ஏசப்பாயை பத்தி தைரியமா பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம்னா மயக்க பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்றது கிடையாது, கவலைப்படாத, கர்த்தர் உன்னை நேசிக்கிற ஒரு வசனத்தை சொல்லுங்க. இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல நாங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போனோம், இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல இருந்தோமா, மகாராஜா அண்ணே அழகான ஒரு கதை சொன்னாங்க, எங்க பாஸ்டர் அழகான ஒரு வசனத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. மேபி அந்த வார்த்தை அந்த பிள்ளைங்களை தொடலாம்ல. அதனால
நேரத்தை நம்ம வீணடிக்காம என்ன பண்ணணும், நேரத்தை பிரயோஜனப்படுத்தி என்ன பண்ணணும் பிள்ளைங்களா, சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். சரியா? நம்ம வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாகுவோம். ஹலோ பிள்ளைகளா, என்னடா எப்பவுமே பப்பட் ஷோல சிங்கி தானே இருப்பா, இன்னைக்கு யாரடா புதுசா இருக்காங்கன்னு ஒரு டவுட்டா இருக்கா? நில்லுங்க அதை நானே சொல்லிடுறேன். நான் தான் சிங்கியோட அண்ணே மெங்கி. இல்ல சாரி, என் பேரு மிங்கி. ஆமா பிள்ளைகளா, இன்னைக்கு சிங்கிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவளுக்கு பதிலா அவங்க அண்ணே மிங்கி வந்திருக்காங்க. ஹலோ பிள்ளைங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்கியோ? நான் நல்லா இருக்கேன்க்கா. உங்கள்கிட்ட நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன். உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு சண்டை போடலான்னு இருந்தேன்க்கா. ஏன் கிட்டயா? நான் என்ன பண்ணேன்? போன சண்டே நீங்க என்னை விட்டு சிங்கி கூட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போயிட்டீங்கல்ல, எனக்கு நீங்க ஐஸ்கிரீமும் வாங்கி தரல. ஓ, போன வாட்டியா? நீ சண்டே கிளாஸ் முடிச்சிட்டு எல்லா பிள்ளைகளும் வந்ததுக்கு அப்புறம் லேட்டா தானே வந்த, அதான் அக்கா உன்னை கவனிக்கவே இல்ல. சாரின்னு இனி பண்ண மாட்டேன். அதை விட்டு தானுங்கக்கா. இன்னைக்கு நான் சண்டே கிளாஸ்ல உட்காந்ததுக்கு அப்புறம் மகாராஜா அண்ணே அன்பு கூறுங்கன்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அப்படியே மிங்கி, நீ என்ன மன்னிச்சிட்டியா? நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, ஆனாலும் எப்படி நீ என்ன மன்னிச்ச? இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல மகாராஜா அண்ணே உன்னை அன்பு கூறது போல பெரிய அன்பு கூறாயாகன்னு சொன்னாங்களா, அதை கேட்டுட்டு நான் உங்களை மன்னிச்சிட்டேன்க்கா. நான் உங்க மேல கோவப்படக்கூடாது. வெரி குட் மிங்கி. பிள்ளைகளா, நீங்களும் இதே மாதிரி தான் இருக்கணும். மிங்கி எப்படி தன் மனசுல இருக்க கோபத்தை, தன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் எப்படி அன்புல மாத்தினானோ அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிங்கி, வேற உங்கள் அபிரேகா. பாய் குட்டி.